அதான் ரசூல் அவர் ஹதீஸ் சொல்கிறாங்களே அந்த இடத்துல என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவோம். அது அறிவு எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுப்போம். நம்ம தான் அப்படியே நம்ம வந்து ஒரு வாட்டி அல்லாஹ் அறிவு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே பயங்கரமான ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டோம், நம்மளை செலக்ட் பண்ணிட்டான் அப்படின்ல. செலக்ட் எல்லாருமே பண்ணுவான், அல்லாஹ் ரிஜெக்டும் பண்ணுவான். அந்த பட்டன் இருக்குது அல்லாட்ட. பல நேரம் ரசூல்லா கூட த்ரெட்னிங்லேயே தான் இருந்தேன். அல்லாஹ் குரானில் சொல்லியிருந்தேன், நபித்துவத்தை கூட நான் நீக்கிடுவேன், இதெல்லாம் கேரண்டியே கிடையாது என்கிட்ட அப்படின்னு. அதனால தான் ரசூல்லா வந்து சொர்க்கம் அதெல்லாம் சொன்னாலும் பயந்துக்கிட்டே இருந்தேன், பாவம் மன்னிப்பு தேடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு பயம் இருந்தது. என்னன்னா அந்த ஹதீஸு எல்லாம் வந்து நம்பர்லாம் இல்லை, ஹதீஸ் இருக்கு, சரியான ஹதீஸு. என்னன்னா எல்லாம் ஒரு ஆளை எல்லாம் ஒரு ஆளுக்கு வந்து கல்வி ஹிக்மத்தை வந்து கற்றுக் கொடுப்பான், கல்வியையும் ஹிக்மத்தையும் எல்லாம் கற்றுக் கொடுப்பான். அப்போ அதை கொண்டு வந்து அவன் வந்து மக்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுவான். அப்போ அந்த நேரத்தை எல்லாம் ஒரு உதவியாளர் மலக்கையும் எல்லாம் அவனுக்கு நியமிச்சிருவான். அப்போ அவர் வந்து அவர் கூட இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார், விஷயங்கள் வந்து அவருக்கு நல்லதை ஒதுக்கி செஞ்சுட்டே இருப்பார். அந்த வேலையை அவன் ப்ராப்பராக செஞ்சு அல்லாவுடைய தீனுக்காக அவன் பாடுபட்டு இருக்கிற அந்த ஸ்டேஜில் எல்லாம் அவனுக்கு அந்த அறிவு கொடுத்து வச்சுட்டே இருப்பான். பெருமை அடித்தான் அப்படின்னா அந்த மலக்கையும் நீக்கிடுவான், அறிவையும் எடுத்துக்குவான், அதுக்கப்புறம் வளர ஆரம்பிச்சிருவான் அவன் அப்படிங்கிற. அப்போ அந்த ஸ்டேஜ் வந்து வந்துடும். இந்த சிரிக்கிறது நக்கல் அடிக்கிறது, நமக்கு புரிஞ்சது உனக்கு புரியல, நீங்கள்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்கீங்க, எங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டோம், நாங்கள்லாம் வந்து எங்கள் லெவலில் வேறு, எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்காலர்ஸ்லாம் கிடச்சிட்டாங்க அப்படியெல்லாம் நினச்சோம்னா மாட்டுவோம். பணிவு ரொம்ப முக்கியம், அடக்கம் இருக்கணும், ஆடக்கூடாது, விட்டு கொடுத்துட்டு போகணும், யாரையுமே வந்து கோபமாக வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் அல்லாஹ் தொடர்ச்சியாக நம்மளாம் நேர்வழியில் வச்சிருப்போம், இல்லைன்னா நீக்கிடுவோம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு வந்து பெருமை அடிப்பவர்கள் எப்போவுமே பிடிக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஹதீஸ் பார்த்தோம், பயம் அது, அந்த ஹதீஸ் ரொம்ப டேஞ்சரான ஹதீஸாக இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னா உந்த சொல்கிறாங்க, இந்த ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற அந்த கான்செப்ட் படி ரெண்டு விதமான அறிவு இருந்தால் தான் என்ன ஆகும், உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சர்வை பண்ண முடியும். சஹாபாக்கள் காலத்தில் அது பிரச்சனை இல்லை, புரியுதா? சஹாபாக்கள் காலத்தில் எழுத படிக்க தெரியல, கேட்டால் அது கிராஸ் பண்ணுவாங்கல்ல. அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு அது தெரியல, அவங்களுக்கு இந்த அறிவு இல்லைல்ல, ஆனால் அவங்க சொர்க்கத்துக்கு போகலையாம, அவங்க போனாங்க, நாம் போக மாட்டோம். ஏன்னா உலகம் மாறிடுச்சு இல்லை, துனியாவை ரன் பண்ணுற அந்த வேலையை நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ அதுக்கு நீங்கள் போட்டி போடாமல் இருந்தீங்க, உங்கள் காம்படிட்டரு அவன் எங்கெங்கேயோ போயிட்டான், அந்த காம்படிட்டரோட நீங்களும் மோதன்னு சொல்லி எல்லாம் நிற்க வச்சுருக்காங்களா. அப்போ நீங்களும் அறிவு அவங்களுக்கு எதிராக திரட்டணும் இல்லை. வெறும் குரானுடைய உச்சரிப்புலேயே நம்ம கவனம் செலுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா நாமளும் பின்தங்கியிருப்போம். அப்போ வந்து இந்த நம்ம பிரித்து வச்சுருக்கோம்ல, உலக கல்வி மார்க்க கல்வி அது இதுன்ட்டு, அதெல்லாம் வந்து பிரித்து யார் வெள்ளைக்காரன் தான் பிரித்தான். முதல்ல ஒரே ஸ்கூல் தான் இருந்துச்சு நமக்கு, இந்த மதரசா தனி, ஸ்கூல் தனி, வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் அது பிரிஞ்சு ரெண்டாக போச்சு, அது தனி ஸ்டோரி.